கஃபாருல் ஹதாயா, பாவத்தை மன்னிக்க கூடியவரே. மௌலிது அந்த அர்த்தமெல்லாம் கிடையாது, இவங்களா சொல்றான் அப்படிம்பாங்கல்ல. தேங்கை ஷரஃபுத்தீன் மன்பைன்னு ஒரு ஆலிம் சார் இருக்கார். நான் லால்பேட்டையில் நான் ஆன சின்ன பையனா ஒரு பெரிய ஆளு, அவர் ஒரு கவிஞர். அவர் மௌலிது சுபான மௌலிது மொழிபெயர்த்திருக்கார். நாம மொழிபெயர்த்தா என்ன சொல்லுவாங்க, இவன் இஷ்டத்துக்கு போய் சொல்றாங்க, அப்படிலாம் மௌலிது இல்லம்பா. அவர் எழுதியிருக்கார் பாருங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, இவை ஊட்டும் சிறுபிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் என்றோ முகமதே எழுதியிருக்கார். அழிவேற்படுத்தும் வன்பிழைகள் அனைத்தும் பொறுப்பது தாங்கள் என்றோ. கஃபிரு அன்னி துனூபி, எதுல யாரபி ஸலாமில் வருது, கஃபிரு அன்னி துனூபி வஅஃபுலி அன் ஸய்யாத். அவர் சொன்ன அர்த்தத்தை நான் வாசி காட்டுறேன். என்னில் நிகழும் பெரும்பிழைகள் யாவையும் மன்னி தருள்வீரே. யாரு ரசூலுல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ் அவர் இவரெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல, தருள்வீரே, சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொறுத்தருள்வீரே. இப்படி உச்சகட்ட டைரக்ட், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் பாவ மன்னிப்பு தேடாதீர்கள் என்று 23 ஆண்டு காலங்கள் கத்தி கதறி உயிர் நீத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார் என்று கர்ஜித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் தூங்கும்போது இரவில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று 100 முறை கேட்கிறேன் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு அழகான முன்மாதிரிய தப்பான முன்மாதிரியாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்ல நாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விற்கு துரோகம் செய்வது என்றால் என்ன என்ற கருத்தில் எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்ய விரும்ப மாட்டார். ஆனால் எது துரோகம் என்று முஸ்லிம்களுக்கு பலருக்கு புரியவில்லை. எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறது. எத்தனை பிரிவுகள் உலகத்தில் இருந்தாலும் சரி, அத்தனை முஸ்லிம்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை மறக்க மாட்டார்கள். எத்தனை பிரிவு இருக்கட்டும், ஊர்ல, உலகத்துல, நாட்டுல லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒத்துக்குவாங்க. எல்லா பள்ளிவாசலையும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பாங்ல சொல்றாங்களே, அவ்வளவு உலகமுள்ள அப்படித்தான் இருக்கு. பிறகு ஏன் இது போன்ற பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வருகின்றன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒத்துக்கொண்ட பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் பலர் தவறு செய்கிறார்கள். அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்துகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது, அருமையான ரோல் மாடல், சாம்பிள், எடுத்துக்காட்டு ரசூலுல்லாஹ் இருக்கு. இதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். எந்த முஸ்லிமை மறுக்க மாட்டார். ஆனால் ஒத்துக்கொண்ட பிறகு நபியிடத்தில் ரோல் மாடல் எதற்காக இருக்கிறது? வேணும்ல, சும்மாவா ரோல் மாடல் ரசூலுல்லாஹ் இருக்கு? அப்படி இல்லை. ஏன் அழகிய முன்மாதிரி அல்லாஹ் சொல்றானா, அதற்கு சில வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாக சொல்லிவிட்டு பிறகு மௌலூதில் எப்படி அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றன என்பதை சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், முஹம்மதே வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது. எப்படி வார்த்தை பார்த்துக்குங்க. ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. நபி ஆவதற்கு முன்னால் குர்ஆன் என்னன்னு தெரியாது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பச்சையை சொல்லி காட்டுறான். நமக்கெல்லாம் பிறந்த 5-6 வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டோம் குர்ஆன் என்னன்னு தெரியும். மக்தபில் அலிபா சொல்லி தரும்போதே தெரிஞ்சுக்குவோம் குர்ஆன்லாம். ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயது வரை வேதம் என்றால் என்ன என்று தெரியாதாம்.
இது என்னுடைய சொந்த கருத்தா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அப்படி. மா தத்ரீமல் கிதாப், வேதம் என்றால் என்ன என்று தெரியாது. வலல் ஈமான், ஈமான்னா தெரியாது. இஸ்லாம்னா தெரியாது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. அப்ப என்ன, ஏன் இப்படி சொல்றான்? வேதம் என்றால் என்ன என்று நான் தான் உனக்கு சொல்லி தந்தேங்கிறான் அல்லாஹ். ஈமான்னா என்ன, நான் தான் உனக்கு சொல்லி தந்தேன். யாரு? அல்லாஹ் சொல்லி கொடுக்கான ரசூலுல்லாஹ்க்கு. அப்படி சொல்லிக் கொடுத்து வேதங்களை நபிகள் பெருமானார் மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது, குர்ஆனை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது, அந்த மக்கள் என்ன சொன்னான்னு பாருங்க. ஒவ்வொரு வசனமும் எப்படி லிங்க், எப்படி தொடர்புடையதுன்னு பாருங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா வசனங்களும் ஒன்றுக்கொன்று லிங்க் ஆனதா, தொடர்புடையதா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. மக்கள் மத்தியில் நபிகளார் இஸ்லாத்தை சொல்கிறார்கள். சொல்லும் பொழுது மக்காவில் வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவர்கள். அவன் சொல்றான் ரசூலுல்லாஹ் பார்த்து, யதி பி குர்ஆனின் கைரி ஹாதா, முஹம்மதே வேறு குர்ஆனை கொண்டு வா, இந்த குர்ஆன் வேணாம் அப்படிங்கிறான். அப்படியே குர்ஆன்ல இருக்கு. யதி பி குர்ஆனின் கைரி ஹாதா, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேணாம், வேற குர்ஆனை கொண்டு வா. அவ் பத்தில்ஹு, அல்லது இதை மாத்தி கொடு, சேஞ்ச் பண்ணி கொடு, நீ சொல்ல குர்ஆன் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே அவங்க சொல்றான்ல, வேற குர்ஆனை கேட்கிறான், இந்த குர்ஆனை மாத்தித்தாங்கறான். இதெல்லாம் குர்ஆன் வசனங்க, வேறு குர்ஆனை கொண்டு வா, இல்லை என்றால் மாத்தித்தா. அப்படி சொல்கிறார்கள். நபியே நீர் பதில் சொல்லு, குல்மா யகுல் யன் பத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி இந்த வேதத்தை மாற்றுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது என்று சொல்லிவிடு. எனக்கு அந்த தகுதியே கிடையாது. நான் எப்படிடா மாற்ற முடியும்? குர்ஆனை நானா உருவாக்கினேன்? என்னுடைய வேதமா இது? அல்லாஹ்வின் வேதம் இது, நான் கண்டுபிடித்ததல்ல குர்ஆன். இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, இதுதான் பேசிக்ங்கிறது. அல்லாஹ் எப்படி பேசிக்க சொல்றான் பாருங்க. நபியே நீர் சொல்லும், அல்லாஹ் எதை எனக்கு வஹியாக அனுப்புகிறானோ, அல்லாஹ் எதை எனக்கு சொல்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன். ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன் இஷ்டப்படி நான் நடக்கல, என் மனதில் தோன்றியதல்ல இஸ்லாம். அல்லாஹ் எதை எனக்கு அனுப்புகிறானோ, வஹியாக அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ஆகவே என்னை பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா, அதனால்தான் இந்த நபி அழகிய முன்மாதிரிங்கிறான். சும்மா அழகிய முன்மாதிரி இல்ல, அல்லாஹ் வஹியை கொடுத்து 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 ஒன்னொன்னா சொல்றான். இதற்கு ஒரு சாம்பிளாக நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேன். எத்தனை விஷயங்கள் இருக்கு, ஆனாலும் சில விஷயங்கள் நீங்க எந்த ஆலிம் சாக்கள்லாம் கேளுங்க. எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் குர்ஆன் ஹதீஸை மறுக்காதீர்கள். அன்பிற்குரியவர்கள், எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், எங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், என் தௌஹீத் ஜமாத்கார பேரோட வேலை இல்லைங்கலாம், எங்க மேல உங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்கலாம், இருந்துட்டு போது, எங்கள்கிட்ட நீங்க நேசமா இருக்க வேண்டியதில்லை. ஆனால் எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் குர்ஆனை மறுத்து விடாதீர்கள். எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நபியை மறந்து விடாதீர்கள். இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரின்னு சொல்றாரு. எங்கேயாவது மதுஹப்ல ஷாஃபி இமாம் இடத்தில் அழகிய முன்மாதிரியை கேள்விப்பட்டீங்களா? இருக்கா? அல்ல குர்ஆன்ல சொல்லியிருக்கானா? ஹனபி இமாம் முன்மாதிரி சொல்லல. முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி முன்மாதிரியா? இல்ல. அபூபக்கர் சித்திக் முன்மாதிரி கிடையாது, உமர் முன்மாதிரி கிடையாது. அல்லாஹ் சொல்லல அப்படி. இப்படி சொன்ன உடனே பார்த்தீர்களா, அவுலியாக்களை மதிக்கவில்லை. இப்படி சொன்ன மதிப்பில் யார் சொன்னா? சஹாபாக்களுக்கு மதிப்பு இருக்கு. சஹாபாக்களின் கால் தூசி கூட நான் பெற மாட்டேன். ஆனால் சஹாபி எனக்கு முன்மாதிரி அல்ல. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அபூபக்கர் சித்திக் என்னை விட பல மடங்கு ஈமான்தார், இறையச்சத்தில் உச்சமானவர். ஆனால் அபூபக்கர் சித்திக் நமக்கு முன்மாதிரி அல்ல. அபூபக்கர் சித்திக்குக்கும் உங்களுக்கும் எனக்கும் நபிகளார் முன்மாதிரி, இமாம்களுக்கு நபிகளார் முன்மாதிரி. முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி உங்களுக்கு முன்மாதிரி அல்ல, எனக்கு முன்மாதிரி அல்ல. நம் எல்லோருக்கும் முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானிக்கும் முன்மாதிரி யார்? நபிகள் பெருமானார். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரி யாரு? அது முஹையீனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அல்லாமாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய முல்லாவா இருக்கட்டும். இப்படி சொன்னதுனால மரியாதை குறைவெல்லாம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், எல்லோருக்கும் முன்மாதிரி யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய 23 ஆண்டு காலங்கள் இருக்குல்ல, 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார்
நபியான பிறகு 23 வருஷம் வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த இறை சட்டத்தை உலகத்திற்கு சொல்வதற்கு 23 ஆண்டு காலங்கள். ஆனால் நபிகளார் நபியாவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வால் பாராட்டை பெற்றவர்கள். எப்படி பாராட்ட பெறாங்க தெரியுமா? முகமதே, இந்த மக்களுக்கு சொல், என்ன சொல்லணும் தெரியுமா? லபித்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், இதுகாலம் வரை உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று நபியை நீர் கேளும். ரசூலுல்லாஹ் தோணல, அல்லாஹ் கேட்க சொல்றான். அடே 40 வருஷமா உங்களோட இருந்தேன், 40 வயசுக்கு பிறகு நான் இறை தூதன் நான் சொல்றேன், 40 வருஷம் உங்களோட தானே இருந்தேன், யோசிச்சு பாருங்களேன். நான் ஏதாவது பித்தலாட்டம் பண்ணியிருப்பேனா? நான் ஒரு அநியாயம் பண்ணியிருப்பேனா? பண்பு கெட்டு நடந்திருப்பேனா? உங்களை மாதிரி கூத்தடிச்சிருப்பேனா? எவ்வளவு கரெக்டா நான் இருந்தேன். 40 வருஷம் உங்களோடு இருந்தேன்னா எப்படி எப்பா இல்லாது பொல்லாது சொல்வேன் என்று நபியை நீர் கேளும். இதுதாங்க உச்சகட்டமான கேரண்டிங்கிறது. நபியாவதற்கு முன்னாலேயே நபிகள் பெருமானார் பண்பற்று நடக்கவில்லை, கேடுகட்டு நடக்கவில்லை. நபியாவதற்கு முன்னால் பண்பாக இருந்தார்கள், நபியான பிறகு இன்னும் தெளிவாக இருந்தார்கள், அவ்வளவுதான். இப்ப இந்த வார்த்தை இருக்குல்ல, உங்களோடு தானே வாழ்ந்தேன் என்ன குறை கண்டீர்கள் அப்படிங்கிற குர்ஆன் வசனம் யோசித்து பாருங்கன்னு ரசூலுல்லாவை தவிர சஹாபாக்களோட சொல்ல முடியாது. ஏன்? சஹாபாக்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சிலை வணங்கிகள், கூத்தடித்தவர்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தெரிந்து வாழ்ந்தார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாலேயே பியூராக இருந்தார்கள். இந்த வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது ரசூலுல்லாவை தவிர. எந்த வார்த்தையை? உங்களோடு தானே வாழ்ந்தேன் என்ன குறை கண்டீர்கள், நான் சொல்ல முடியுமா? உங்களோடு தானே வாழ்ந்தேன், உங்களோட நான் வாழல, எங்க ஊர்ல சொல்லணும். உங்களோடு வாழ்ந்தேன் என்ன குறை கண்டீர்கள் எங்க ஊர்ல சொன்னா, எங்க ஊர் ஆளு சொன்ன இவனா அல்லாஹ் அக்பர் எவ்வளவு அப்படின்றாங்க. நான் சின்ன வயசுல எவ்வளவு சேட்டை பண்ணியிருப்பேன். அவரே தான் பொண்டாட்டிட்ட சொல்ல முடியுமா? உன்னோடு தானே வாழ்ந்தேன் என்ன குறை கண்டாய் பொண்டாட்டி கேட்டு பாருங்களேன். உங்களை என்ன குறை இல்லைன்னு பொண்டாட்டி மனைவி கூட ஒத்துக்கொள்ள மாட்டார். அவ நபிகள் பெருமானாருக்கு மட்டும்தான் இந்த கேரண்டி. இவ்வளவு பெரிய அருமையான வாழ்க்கை முன்மாதிரி நபிகளார். இப்ப ஒரு விஷயத்துக்கு நான் வர்றேன். நபிகள் இஸ்லாத்தை சொன்ன பிறகு கடுமையான எதிர்ப்புகள் வந்தாலும் நீ கேள்விப்பட்டிருப்பிய. அந்த நபிகளாரே அந்த ஊரை விட்டு அடித்து துரத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அம்படு ஃபெயிலியர் ஆயிடுது, தோத்துட்டான் அம்படு பேரும். கடைசியாக அந்த மக்காவில் வாழ்ந்தவர்கள் நம்மளுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்வோமே, நம்மளுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம். என்ன ஒப்பந்தம்? நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது, இல்லையா? சஹாபா பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒப்பந்தத்தை எழுதியது யார் தெரியுமா? அலி, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி அவர்கள் எழுதுகிறார். அலி ரலியல்லாஹு எழுதும் போதுங்க முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் ஒப்பந்தம் ஆரம்பிப்பாங்க. லெட்டர்ல ஆரம்பிப்பாங்கல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிக்கிறாங்க. அவன் எதிரிகளை உஷாரானவனுவோ, பேயனோ கிடையாது, விவரமானவனுவோ, லாஜிக்கல கெட்டிக்காரன். அவன் சொல்றான், முகமதே என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறீரு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எல்லாம் எழுதக்கூடாது, அல்லாஹ் வேணா போட்டுக்க பிஸ்மில்லான்னு. ஏன்னா அல்லாஹ் நாங்க ஏத்துக்கிட்டோம். ரஹ்மானிர் ரஹீம் நீ தான் சொல்லி கொண்டு வந்த. ரஹ்மானிர் ரஹீம் அழிச்சிட்டு பிஸ்மில்லான்னு போடு. நாம் ரெண்டு பேரும் எதை ஒத்துக்கொண்டோமோ அதுதான் ஒப்பந்தத்தில் வரணும்னா, இதுதான் லாஜிக்கிறது. நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோம், அதுதான் ஒப்பந்தத்தில் வரணும். நான் ஒத்துக்கிட்டா வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சரி ஓகே பிஸ்மில்லான்னு போடு, ரஹ்மான் ரஹீம் அழிச்சிருன்ட்டான் ரசூலுல்லாஹ். அலி அழிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அதுதான் ஹைலைட்டுங்கிறது, கிளைமாக்ஸ்பாங்கல்ல. மின் முஹம்மதிர் ரசூலில்லா அப்படின்னு எழுதுறாரு அலி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து உள்ள ஒப்பந்தம் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ குறுக்கிடுறான், முகமதே அது என்ன அல்லாஹ்வுடைய தூதர்? நீர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையாங்கிறதான பிரச்சனை. அது என்ன அல்லாஹ்வுடைய தூதர்? லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபஅனாக, நீர் தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நாங்கள் புரிந்திருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். நீ இறை தூதரா இல்லையாங்கிறத பிரச்சனை. அதுல சண்டை வருது. இறை தூதரை பின்பற்ற கூடாது நாங்க சொல்லல, நீ இறை தூதர் இல்லைங்கிறோம். எப்படி அடிக்காம பாருங்க பாயிண்ட்.
இறை தூதரைத்தான் பின்பற்றணுங்கிற ஒத்துக்கிட்டான். நீர் இறை தூதர் இல்லை, அழிச்சிருந்தானே ரசூல் அழிச்சிரு அப்துல்லான்னு போடுண்டா, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடுங்கிறான். சரிதான் அவன் சொல்றது. ஏன் இறை தூதரா இல்லையானது பிரச்சனை இருக்கு, அதை எப்படி ஒத்துக்குவான்? இவ்வளவு அருமையான ஒரு பாயிண்ட் புகாரில் இருக்கக்கூடிய செய்தி. என்ன செய்தி? இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று மக்கா காவிர்கள் ஒத்துக்கொண்டார்கள். முகமது இறை தூதர் இல்லை, அதான் அவன் பாயிண்ட். நம்ம முஸ்லிம் மக்கள் முகம்மது ரசூலுல்லா ஒத்துக்கிட்டான், முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவரை பின்பற்றுறதுக்கு இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு? அந்த நபியை பின்பற்றாம ஏன் சாபி இமாம் பின்பற்றணும்? ஏன் ஹனபி இமாம் பின்பற்றணும்? ஹனபி இமாம் ஷாஃபி இமாம் இஸ்லாத்திற்கு அத்தாரிட்டி கிடையாது. அதனால ஷாஃபி இமாமை மதிக்கலன்னு அர்த்தம் இல்லை. முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானிய நீங்களாம் மதிக்கிறீங்களா அவமதிக்கிறீங்களா? நான் ரெண்டுமே இல்லை, மதிக்கவும் இல்லை அவமதிக்கவும் இல்லை. அவர் யாருன்னே எனக்கு தெரியாத அவுலியாக்கள் யாரும் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவுலியா அப்படிங்கிற கேள்வி அல்லாஹ் கபர்ல கேட்க மாட்டான், மூதாவரை கேட்க மாட்டான். நோ கொஸ்டின். முஹம்மது ரசூலுல்லா யாருன்னு அல்லாஹ் கேட்பான், முஹிதீன் யார் என்ற கேள்வி கபர்ல வராது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒருவன் தெரியாது என்று சொன்னால் முஸ்லிம் இல்லை என்று ஆகிவிடும், ஈமான் இல்லை என்று ஆகிவிடும். இப்போ ஒவ்வொரு வசனமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபி இடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. எத்தனையோ சாம்பிளாக்கி இருக்கு, சிம்பிளான ஒரு சாம்பிளை சொல்றேன். நம் எல்லோருக்கும் ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி, ஒரு அழகான முன்மாதிரி. என்ன முன்மாதிரின்னு பாருங்க. நபிகள் பெருமானார் தெருவில் நடந்து செல்லும் பொழுது, வீதியில் போவாங்கல்ல தெருவில், மர்ரால சிபியான், விளையாட்டு சிறுவர்கள், இந்த மாதிரி பசங்களை பார்ப்பாங்களா ரசூலுல்லாஹ். சிறுவர்களை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லிட்டு போவாங்களாம். இதுக்கு மேல என்ன அழகிய முன்மாதிரி வேணும்? சின்ன பசங்களை பார்த்து சலாம் சொல்ற மனசு வருமா? பசங்க தான் நம்மளை பார்த்து சொல்ல நம்ம நினைப்போம். ஒரு கவுன்சிலரு அவரை பார்த்து யாரோ அவர் யாருக்காவது குட் மார்னிங் சொல்லுவாரா? ஒரு ஸ்கூல் வாத்தியாரு சொல்லுவாரா? மக்தப் மதரசா அஜர்த்து பசங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, டேய் எல்லாரும் சலாம் சொல்லுங்கோ பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க மாணவங்க. நபிகள் அப்படி சொல்லி கொடுக்கல. சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு பெரிய மேன்மேன் நினைக்கிய உலகத்திற்கே தூதர் நபிகளார், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர், ரப்புல் ஆலமீனுடைய தூதர். இவ்வளவு பெரிய அந்தஸ்து சாதாரண அந்தஸ்தா இது? ஒரு நாட்டின் தூதர் அல்ல, உலகத்தை படைத்தவனின் தூதர். அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சாதாரண சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கற்பனை பண்ணுங்க, புல்லரிக்காது? ஒரு பெரிய ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அஜர்த்து சலாம் சொல்ல மாட்டாரு. நம்ம சலாம் சொல்லாம் போனா, நான் ஒரு காலத்துல எங்க அஜர்த்து ஒரு ஆள் இருந்தாரு, ஏய் வாடா, என்னை பார்த்து என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். சொல்றா அப்படிம்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் போம்பாரு, அலைஹிஸ்ஸலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க புத்தி வந்து எனக்கு சலாம் சொல்லல. இவ்வளவு பெரிய தூதருக்கு சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுன்னு சொல்லி கொடுப்பதை விட சொல்லி பழக்குவது. அவன் நபிகளார் அழகிய முன்மாதிரி என்று வேறு யாருக்கும் அந்த கேரண்டி கிடையாது. எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அவர் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்வதை நம்புவதுதான் ஈமான். வேற யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தான் சொல்லித்தர வேண்டும். நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன், லா ததுகுல் ஜன்னத் ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு அஃஷு ஸலாம பைனக்கும். நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எத்தனையோ விஷயங்கள் சொர்க்கத்துக்கு இருக்கு, ஒரு சிம்பிள் விஷயம் இது. நீங்கள் சோனம் செல்ல முடியாது. உங்களுக்கு ஈமான் இருக்குமானால், ஈமான் இருந்தால் தான் போக முடியும். நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் சோனம் செல்ல முடியாது. அதுக்கடுத்து வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது உங்களுக்குள் நேசமாக இருக்கும் வரை.
சொர்க்கம் வேணும்னா ஈமான் கொள்ளணும், ஈமான் வேணும்னா நேசமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இந்த நேசமா அன்பா இருக்கிறதுக்கு என்ன வழி? அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாம் கூறுங்கள். இவ்வளவுதான் விஷயம். சொர்க்கத்துக்கு எத்தனையோ வழி இருக்குல்ல, அதுல இது ஒரு வழி. எது? ஈமான் வேண்டும். ஈமான் வலுப்பெற வேண்டுமானால் பிரியம் இருக்க வேண்டும், பிரியம் வர வேண்டுமானால் சலாம் சொல்ல வேண்டும். எப்படி சலாம் சொல்லணும்? தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபின்னு சொல்றோமா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபி தத்தஹியத்துல வருது இல்ல, நபியின் மீது சலாம் உண்டாட்டுமாக. இந்த சலாம் சொல்றதுல ஒரு முறை இருக்கு. சலாம் சொல்ல வேண்டும்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்ல போனால் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. யாராவது வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்றீங்களா? அதெல்லாம் வராது, வழக்கத்தில் இல்லை. ஹாய் பை பை, ஹாய் பாய் ஹாய், இது என்னது? இது தூக்கி குப்பையில போடுங்க. டாட்டா டோட்டா, அது என்னதுங்க? இது சலாம். சலாம்னா என்ன? அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டுமாக, அப்படின்னா நிம்மதி கிடைக்கட்டுமாக அர்த்தம். நிம்மதிக்காக அவன் கிறுக்கு பிடிச்சி அலைகிறான், நிம்மதி இல்லைன்னு. 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் நிம்மதி இல்லாவிட்டால் அதை கேட்க சொல்றாரு சொல்ல சலாம்ல, உனக்கு நிம்மதி கிடைக்கட்டுமாக. அவரவர் வீடுகளை சொல்ல போனால் நம்ம யாருக்குங்க நிம்மதியை கேட்கணும்? ஃபர்ஸ்ட் பெற்றோர் கேட்கணும். எங்க அத்தா அம்மாவுக்கு நிம்மதியை கொடு, என் மனைவிக்கு நிம்மதியை கொடு, என் புருஷனுக்கு நிம்மதியை கொடு, என் பிள்ளைகளுக்கு நிம்மதியை கொடு. யாருமே சலாம மனைவி மக்கள் தாய்க்கு சொல்றதே கிடையாது. யாராவது ஒரு அஜத்தை பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன அசரத்துக்கு மட்டும்தான் நிம்மதியா? ஆலிம் சாஹிப் அல்லாஹ் சொல்றான், உங்கள் வீடுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லு, நேசம் ஏற்படும், நிம்மதி இருக்கும், சண்டை வராது, சச்சரவு வராது. வீட்டுக்குள் சலாம் சொல்லி கொண்டு புருஷன் நுழைஞ்சாலே சிரிப்பு வந்துடும். சொல்ல போனா அவங்க வீட்டுக்காரர் நீங்க உள்ள வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னார்னா நீங்க என்னடா மொத்தம் அன்னைக்கு சலாம்லாம் சொல்லிட்டு வர்றாரு என்னன்னு கேட்பீங்க. அவ்வளோ லேசா போச்சா சலாம்? சலாம் என்பது மிகப்பெரிய நிம்மதிக்குரியது. இந்த சலாத்தை தான் என்ன செய்யலாம்? மௌலூதுல வச்சிருக்கான். அதுதான் பாயிண்ட். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், இப்படி சலாம் சொல்றாங்க. இதே சலாம நாகூர் ஹனீஃபா பாடல், அல்லாவின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும், இது சலாம் தான். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு, இது சலாம் தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சலாம் சொல்லவில்லை. இப்படியா சலாம் சொல்லி தந்தாங்க? எப்பவுமே மௌலூத பாட்டில் ஓதிட்டு கடைசியில் பாட சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சா முதல்ல பாட சொல்றேன். ஆத்தாகே சந்துருமா ராத்து ஆதி, ஹிந்தி பாட்டு இது. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் அந்த டியூன் தெரியும், அந்த பாட்டு தெரியும் கொஞ்சம். ஆத்தாகே சந்துருமா ராத்து ஆதி, रहन जाए तेरी मेरे बात आदि, मुलाकात आदि, आता है चंद्रमा, सल्लू बिना बहती मामी, अला शफीइल अनामी, हबीबी मुहय्यल इज़ामी, अलैहि अज़्का सलामी, इन बैतन अंत साकिनुहु, लैसा मुहताजन इला सुरूजी, दीनोरे न्यायमा मारलामा. நாவல் பாட்டு ஆத்தா ஹே, அந்த ஆத்தா ஹே சந்திரமாங்கிற ஹிந்தி பாட்டில் வந்து நாவல் சுட்டிருக்காரு டிவியில். ஆத்தா, இந்த பாட்டு வந்து 50 ரூபா 60 வருஷம் இருக்கும் அந்த ஹிந்தி பாட்டு. आता है चंद्रमा रात आदि, दीनोरे न्यायमा मारलामा, இன்ன பை தன்னந்த சாக்கினோ வருதா போலுது. எதுக்கு இப்படி படிக்க தெரியுமா? மௌலூது என்பது ஒரு சினிமா பாடலை போல. சொல்ல போனால் சினிமா பாடலை விட கேடு. எப்படி பின்னால சொல்லுவேன், நால்வா பாட்டிலே அப்படிதான் நல்ல பாட்டுலாம் இருக்கு. அதாவதுங்க
வாசல்ல ஒரு முசாவர் நிற்கார், ரொம்ப ஒரு ஏழை கஷ்டப்பட்டவர். சத்தம் போடாம அவர், ஐயா யாரையும் திட்டிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, இப்படி சொன்னா நீங்க கேட்பீங்களா? ரசிப்பீங்களா? கேட்பீங்க. ரசிப்பீங்களா? ரசிக்க மாட்டீங்க. இதையே பாட்டா சொன்னா ரசிப்பீங்க. எப்படின்னு சொல்லட்டா, எதை வாசல்ல ஒரு முசாவர் வந்து நிற்காரு, அவரை திட்டாம உங்களால் ஏண்ட உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறது கருத்து. இது 4 ரூபாய் பாட்டில் சொல்றாரு. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா இன்னபை தன்னந்த. அடுத்த அழகா விளங்குதா? வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர்கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமல் கொஞ்சம் வழங்காமல் அநியாயமா திட்டலாமாங்கிறார். அது டியூன் போட்டோட ரசிக்கும். இன்னொன்னு சொல்லட்டா, சினிமா பாட்டு சொல்ற, இந்த வீட்டில் என்ன பிரச்சனை கிடக்கு விளங்குறீங்க அப்படி சொல்றேன். புருஷன் முன்னாடி சண்டை, குடும்பம் நாசமா போச்சு இப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி பாட்டில் சொல்றான் பாருங்க. வாக்குரிமை தந்த சதியால் வாழ்ந்திடவே வந்த பதினான் சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே வாராயோ விண்ணிலாவே. அந்த பாட்டு சதிபதி விரோதம் மிகவே, புருஷன் முன்னாடி சண்டையினால சிதைந்தது இதம் தரும் வாழ்வு, குடும்ப நாசமா போச்சு அர்த்தம் சொல்றான். பாடலாக சொல்லும் பொழுது ரசிக்கும், ஆனால் பாடலாக சொல்லும் ரசிக்கும் பொழுது அதன் கருத்தை யோசிக்க மாட்டோம். கருத்தை யாருமே யோசிக்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அதுக்கப்புறம் மேட்ருக்கு வர்றேன். அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. இது தப்பான வார்த்தையா? நல்ல வார்த்தை தான். அதுக்காக இப்படி துவா செய்ய முடியாது. உண்மையை துவா எப்படி செய்யணும்? யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாட்டில் மழை செய்வாயா ரப்பி, அப்படிதான் கேட்கணும். ரசூலுல்லாஹ் பாடியா துவா கேட்டாங்க, கேட்டு ரசிக்க. இது எங்க கொண்டு விடும் தெரியுமா? இந்த மழை யார் பெய்ய வைக்கிறான்? அல்லாஹ் தான் மழை தர்றான். 10 வயசு பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும் மழையை அல்லாஹ் தருவான்னு. இன்னொரு பாட்டில் மழைய நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய ஷாலோய் பாஷா தர்றாருன்னு சொல்றான். ஷாலோய் பாஷா இருக்காருல்ல நாகூர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு காலத்தில் தான் போயிருப்பீங்க. நாகூர் தர்கா ஷாலோய் பாஷா தான் என்ன செய்யறாரு? மழையை தர்றாரு. அப்படிலாம் இல்லையா? நீங்க நினைப்பிய, நான் படிச்சு காட்டுறேன். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, ஐயான்ட்டாலே அல்லாஹ் இல்லைன்னு வழங்குது. எந்த ஐயாவையோ கூப்பிடுறான். அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உரையெல்லாம் போதும் ஐயா. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா ஹோமானே. படிக்கனா இவன் கிறுக்கன் தானே, இவன் எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? எழுதி கொடுத்தவன் அயோக்கியன், படிச்சவன் முட்டாளு. வேற என்ன? அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா ஷாலுவீட்டில் கேட்டா ஒரு முஸ்லீம் கேட்கலாமா சொல்லுங்க? தௌஹீத் ஜமாத் தூர விட்டுருங்க, ஒரு சாதாரண முஸ்லீமா யோசிங்க. மழையை போய் ஷாலுவீட்டில் கேட்கலாமா? மக்தப்ல அனுப்ப ஒரு பிள்ளைகிட்ட கேளுங்க, மழை ஆடுதா? அல்லாடா, அல்லாட்டை கேட்க வேண்டியது அல்லாட்ட கேட்கணும். மனுஷன் கேட்கறது இருக்கு, மனிதன் மனிதன்ட்ட கேட்கறது தப்பு இல்ல, உயிரோடு இருக்கிற மனுஷன்ட்ட கேட்கணும், செத்து போன பிறகு கேட்க முடியாது. அம்மாட்ட எதை கேட்கணும் அதான் அம்மாட்ட கேட்கணும், அல்லாட்ட எதை கேட்கணும் அல்லாட்ட கேட்கணும். உதாரணமா அம்மாட்ட போய் என்ன செய்விய? ஏம்மா பசிக்குதுமா சாப்பாடு வைமா அப்படின்னு கேட்பீங்க. அல்லாட்ட போய் யாழ்லா பசிக்குத கொஞ்சம் சாப்பாடு இறக்குன்னு ஆக்க முடியும், கேட்க மாட்டான் தெரியும். மழையை அல்லாட்ட கேட்பான், கஷ்டத்தை போக்க முடியும் அல்லாட்ட கேட்பான், வசதி அல்லாட்ட கேட்பான். அதை போய் இம்மாட்ட யாரை கேட்பாங்க, ஏமா கொஞ்சம் மழைதா, லூசாடா மழை தர தண்ணி கேட்டால் ஒரு கிளாஸ் ஊற்றி தருவாங்க. அப்போ மனிதன் மனிதன்ட்ட கேட்கறதுக்கும் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ பாருங்க, யா நபி ஸலாம் அலைக்கும், நல்ல அடிதான் இது.
இதை வீட்டில் ஓதி பறக்கத்துன்னு நினைக்கிறீங்கள, நாலு பாட்டை வீட்டில் படிக்க வேண்டியதானே. ஹனிஃபா பாட்டுக்குல்ல, தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. இதை போய் வீடு விட யாராவது படிப்பாங்களா? யாராவது சலாம் எப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அத்தாட்ட போய் நீங்க அம்மாட்ட சலாம் சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? அஜரத்துல சலாம் சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? பிராக்டிக்கலா நடைமுறை யோசிக்க தெரியலையா? அஜரத் அங்கிருந்து வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அஜரத். வலைக்கும் சலாம். அப்படி சொல்லாம அஜரத் நீங்க யாரபி சலாம் அலைக்கும் பாட்டில் சொல்லி பாருங்க பார்ப்போம். ஹஜரத் சலாம் அலைக்கும் மோதினார், மோதினாரே சலாம் அலைக்கும் சொல்லுவீங்களா? சிரிப்பு போடுது இல்ல? ஏன்? இது சலாம் கிடையாது, பாட்டு. பாட்டு எப்படி சலாம் ஆகும்? நபிகள் பெருமானார் சொன்னார், நீங்கள் உங்களுக்குள் சலாமை பரப்பிக்கொண்டே இருங்கள், எங்க பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சொல்லிட்டே இரு. அதனால் உங்களுக்குள் நேசம் ஏற்படும். நேசம் ஏற்பட்டால் ஈமான் வலுப்பெறும், ஈமான் வலுப்பட்டால் சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை இது? எவ்வளவு சிம்பிளா சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மாட்டே ஒரு சலாம் சொல்லணும்னு வச்சிருக்காங்க. அம்மாவே சலாம் அலைக்கும், உன்னை அத்தாங்கிற அத்தாவே சலாம் அலைக்கும். இங்க இருந்து மாமியார் வர்றான், மாமியாரே சலாம் அலைக்கும். மாமியார் மர்மகனே வலைக்கும் முஸ்ஸலாம். மெண்டல் ஆயிட்டாங்க குடும்பம்னு இருப்பீங்க. நான் ஏன் உங்களை நக்கல் அடிக்கிறது தெரியுமா? இது சலாம் கிடையாது, நபி வழி நக்கலுக்குரியதல்ல, பிராக்டிக்கல் நடைமுறைக்கானது. அப்புறம் என்ன, நான் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சினிமா பாடலை விட கேடு கெட்டது மூலதுன்னு சொல்றேன். சினிமா பாடல்களையும் தப்பான அடிகள் இருக்கு, அதனால நம்மளுக்கு என்ன கவலை? சினிமா பாடல்கள் தப்பான அடி இருக்கு, நம்மளுக்கு என்ன சிக்கல்? இருந்தா இருந்துட்டு போய் தொலைதுட்டு போயிடலாமே. மூலதுல இருக்க இதுல என்ன சிக்கல் ஆகுது? முஸ்லிம்கள் யோசிக்காமல் நம்பி செயல்படுகிறார்கள். உதாரணமா, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் ஒருவரே தேவன் அப்படின்னு அந்த பாட்டில் வருது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லலாம் தெரியுமா? இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அண்ணாதுரைய தெய்வங்கிறான், அதை நம்ம ஒத்துக்க முடியுமா? சினிமா பாட்டில் இருந்து நமக்கு என்ன, காரிச்சு போட்டு போயிடலாம், அது நம்முடைய செயல்பாடு இல்லை. மோலுது அப்படி இல்லை, இஸ்லாத்தில் இருப்பதை போல சித்தரிச்சிட்டான். சுபஹான மோலிது, சுபஹான் அல்லாஹ் வருதா? சுபஹான், சுபஹான் அல்லாஹ் சுபஹான் வருதா? சுபஹான மோலிது ஏதோ இஸ்லாத்தில் இருப்பதை போல கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து என்ன செஞ்சான் தெரியுமா? இணை வைத்தரை முஸ்லிம்கள் மத்தியில் புகுத்திய ஏதோ ஒரு ஷைத்தான். யாருன்னா எவனோ ஒரு யூதன் செஞ்ச சேட்டையாக இருக்கும். யூதர்கள் தான் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் செய்வான். நான் மக்களை சொல்லல, அரபில எவனோ நுழைச்சு யூத மெண்டாலிட்டி இருப்பான்ல, யூதனுடைய கைக்கூலியாத்தான் இருக்கணும். எப்படி சொல்லலாம் பாருங்க. அந்த கஃபாருல் ஹதாயா வல்துனூபில் மூபிகாத்தி இன்ன பைத்தன் அன்த சாக்கினூஹு சாக்கினூஹு லைஸ முஹதாஜன் இல சூருஜி. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இன்ன பைத்தன் அன்த சாக்கினூஹு சாக்கினூஹு லைஸ முஹதாஜன் இல சூருஜி. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன்னு ஒரு பாட்டு உண்டா? இதில் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். மூலாய சல்லி வசல் லிம்தாயிமன பதா. இந்த பாட்டு படிச்சுட்டு இருந்தானா ஒரு ஊரில் விஜய் வாழன்னு ஒருத்தன் சத்தம் போடுறான். அது விஜய்க்கு படித்த பாட்டு எவ்வளோ தெரியல. உன் பேர் சொல்ல ஆசைதான் மூலாய சல்லி வசல் லிம்தாயிமன பதா அலா ஹபிபிக خيرك خير آمن تذكر جيران بذي سالمي ما سجد دمعا جرى من مقولة بدمي مولاي صلي وسلم உன் பேர் சொல்ல வருதா? சினிமா பாட்டுக்கு என்ன மதிப்போ அதை விட கேடு கெட்டது மௌலுது. இன்னும் ஒரு சாம்பிள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எந்த சாமி பாடிட்டே சலாம் சொல்ல ரசூலுல்லாஹ்க்கு சாதாரண தெருவில் பொம்பளை அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவுதான் இருந்திருக்கு. இந்த மௌலுதுகள் எல்லாம் 400 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்டதான் இந்த மௌலுது. இவர்கள் எந்த இமாம்களை போற்றுகிறார்களோ அந்த இமாம்கள் காலத்தில் கூட கிடையவே கிடையாது மௌலுது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க.
முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை பெருசா நினைக்காங்கல்ல, அவர் காலத்திலே கிடையாது. இமாமுல் காலத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஒத்துக்கொள்ள கூடாது. நபிகளாருடைய காலத்தில் நபிகள் பெருமாள் முன்னிலையில் நடந்திருக்க வேண்டும். சில சஹாபாக்கள், நாளைக்கு ஒரு ஆலிம்சா ஒரு விளக்கம் சொல்லுவார், நான் இப்பவே சொல்லிடுறேன். நபிகளார் காலத்தில் சஹாபாக்களில் சிலர் கவிதை பாடவில்லையா அப்படின்னு சொல்லுவார். கவிதை பாடினார்கள். சஹாபாக்களில் கவிதை பாடக்கூடிய சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் அது ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருந்தது. ரசூலுல்லாஹ் முன்னிலையில் பாடினால் அது ஓகே. அந்த பாடலை இவர்கள் பாடவில்லை. சஹாபாக்கள் படித்தார்களே, அது கூட வீடு வீடாக படிக்கவில்லை. சஹாபாக்கள் யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு பாட்டு பாடல. திருமறை குர்ஆனை ஓதுங்கறோம். தொழுகையில ஓதுனாங்கல்ல, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நீங்களாம் நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியாதுன்னு. அல்ஹம்துலில்லாஹ் எப்படிலாம் ஓத தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். குல் வல்லாஹ் அஹத் தெரியாத பெண்களே இருக்க மாட்டீங்க. குல் வல்லாஹ் அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யாருக்கு தெரியாது? 3 முறை குல் வல்லாஹ் என்ற சூராவை ஓதினால் 3 முறை ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை நாங்க ரசூலுல்லாஹ். 3000 முறை மௌலித் ஓதினாலும் நன்மையும் இல்லை, பாவமும் கூட. எப்படி பாவம்? அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லலாம், முடிச்சிடறேன். யாமன் தமாதா வஜ்தராம் துபுவஅதரிஃபு வர்ஜுல் கராம் வலுது பிமன் ஹல்லல் ஹராம் வநூருஹு அம்மல் பிலாத். ரபில் ஓதிருப்பாங்க இந்த அடியை. சுபானம் பொழுது இருக்கு. இந்த ஐயம்பேட்டையில் ஜியாவுதீன் ஆலிம் சாஹிப் இருந்தா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க ஏரியாக்காரங்க. அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க இப்ப மூத்தாயிட்டாங்க. அவங்க இருக்கிற காலத்துல யா ரப்பனா யா ரப்பனா யா, இது அவங்க சொன்ன கதை. யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலன் நபி முஹம்மதி அப்படின்னு சுபானம் போலத்துல ஒரு பாட்டு வரும். இதை ஓதிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பள்ளிவாசல்ல கரண்ட் போயிடுச்சு. புக்கு பார்த்து ஓதுவாங்கல்ல, அவன் பள்ளிவாசல்ல ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், ஏறு கலப்பை இருந்தா கூடுவோன்னு இன்னொரு ஆளை கேட்டிருக்காரு. ஏறு மூழ்கு பார்த்து ஒரு ஆள் ஏறு கலப்பாங்க, ஏறு கலப்பை, ஏறும் கலப்பை இருந்தா கூடு, என் வயக்காட்டில் உழுது தர்றேன்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லுங்க, நான் தர்றேன், அதிகாலையில் விடிய காலையில் வா, நான் தர்றேன். இதுதான் மேட்ரு. இதை மூழுதில் கொண்டு வந்துட்டாராம். எப்படி? கரண்ட் போயிடுச்சா, ஏறும் கலப்பையும் தாரும் என்று தந்தீரா. அவர் பார்த்தாரு, விடிய காலையில் நான் வாரும் என்று வந்தீரா. முதல் பார்த்தாரு, யா ரப்பனா அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. இப்படி விட்டாலும் தெரியாது, பாட்டு தானே. அது குர்ஆன் வசனமா அல்ல திக்ரா? சுப்ஹானல்லாஹ் திக்ரு, அல்ஹம்துலில்லாஹ் திக்ரு, அல்லாஹ் அக்பர் திக்ரு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் திக்ரு கோடி முறை ஓதுங்கள். ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் ஓதுங்க. ஒரு முறை இந்த ஸலவாத்தை நாம் ஓதினால், ஒரு முறை ஃபகத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ரசூலுல்லாஹ், என் மீது நீங்கள் ஒரு ஸலவாத்தை ஓதுங்கள், உங்கள் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் செய்கிறான் என்றார்கள். அதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ஸலவாத்தை ஓதுனா அல்லாஹ்வுடைய அருள் 10 முறை கிடைக்குமாமா. ஸலவாத் ஓதுங்க. போய் எவனோ ஒரு கிறுக்க எழுதுற மோது போய் ஓதிட்டு இருக்கீல, கிறுக்கனே சொல்றேன், தப்பான அடி. எப்படி பாருங்க, யாமன் தமாதா வஜ்தரம், அவன் ஓதுனது 10ஆவதுன்னு நம்மளை கூப்பிடுறான் மோலுதுல. யாமன் தமாதா வஜ்தரம், குற்றமிழைத்து விட்டவர்களே, அட படுபாவி நம்மளை கூப்பிடுறான். பாவம் செய்தவர்களே, பாவம் செய்தவர்களை கூப்பிட்டுட்டு அல்லாட்ட பாவம் பண்ணி தேவைன்னா பரவாயில்ல, ரைட்டு. என்ன சொல்றானா, குற்றமிழைத்து விட்டவர்களே, பாவம் செய்தவர்களே வாருங்கள், துபு என்ன செய், தௌபா செய்யுங்கள். யாற்ற? ரசூலுல்லாஹ்ட்ட. அட படுபாவி,
இந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்க வந்தவர்கள் நபிகள் நாயகம். எதுக்கு வந்தாங்க உலகத்துக்கு? இணை வைத்தலுடைய சாயல் கூட இருக்கக்கூடாது. துரோகம்னா என்னன்னு தெரியுதுல்ல எல்லாருக்கும். புரிந்து கொள்வதற்காக ஒரு சாம்பிள் நான் சொல்றேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 2 ஜோடி இருக்கு, கணவன் மனைவி. கணவன் மனைவி, ஒரு ஜோடியினுடைய மனைவி இருக்க, புருஷன் என்ன சொன்னாலும் கேட்கிறான் அந்த பொம்பளை. புருஷனுக்கு பிறகு படுத்து தூங்கி புருஷன் முழிக்க முந்தைய முழிச்சு அவருக்கு தேவையெல்லாம் செய்யறான். இது நம்ம நல்ல ஜோடிப்போம். இன்னொரு ஜோடி, புருஷன் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஏன்னா சாப்பாடு போய் தின்னு போயா, எனக்கு வேற வேலை இல்லைங்கிறான். அப்படி ஒரு ஜோடி. இந்த 2ல யார் நல்ல ஜோடி தெரியாது. ஏன்? ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு, ஒரிஜினல் ஒன்று இருக்கு. புருஷன் என்ன சொன்னாலும் கேட்கிறாள் அவ. புருஷன் போன பிறகு அடுத்தவனோட இல்லாத தப்பு பண்றான், துரோகம். புருஷன் சொல்ல எல்லாத்தையும் கேட்கிறான். புருஷன் போன பிறகு புருஷனுடைய பெட்ரூம்ல அடுத்த ஆளுக்கு இடம் கொடுத்தா இவன் நல்லவனாய்வா, துரோகி. புருஷன் என்ன செய்வான்? பெட்ரோல் ஊற்றி கொளுத்து 1000 நல்லதை செய்தாலும் மெயின்ல அவ சரியில்லை, வழிகட்டு போயிட்டா, ஒழுக்கத்துல சரியில்லை. இன்னொருதி, புருஷன் சொல்லலாம் கேட்க மாட்டான். புருஷனை போய் சொல்லுங்க, உன் பொண்டாட்டி தான் சொல்ல கேட்க மாட்டான்ல, அவளை வேண்டாம் விவாதம் பண்ண. அதெல்லாம் இல்லை, சொல்ல கேட்க மாட்டான், ஆனா என்ன தவிர எவனையும் எடுத்து பார்க்க மாட்டான். அது போதும். தப்பை செய்தாலும் சரி, எனக்கு துரோகம் செய்யவில்லை. இவள் தப்பு செய்யாவிட்டாலும் துரோகமான தப்பை செய்து விட்டாள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லலாம் தெரியுமா? மக்காவில் வாழ்ந்த காவிர்கள் கடலிலே செல்வார்கள், கப்பலில் செல்வார்கள். மலைகளை போன்ற அலைகள் வரும், மலைகளை போன்ற பெரும் முகடுகளை போன்ற பெரும் ஒரு மலைகள் சுனாமிக்கு மேல வரும். அந்த மாதிரி அலைகள் வரும்பொழுது யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று என்று கேட்பான். யாரு? அபூஜெயில். நீங்க நினைக்கிறீங்க அபூஜெயில் அப்படி கேட்டிருக்கான் அல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏத்துக்கல, அதனால அவன் காபிர் ஆயிட்டான். கடலில் மாட்டும் பொழுது அலைகள் வரும் பொழுது யா அல்லாஹ் என்று முஹ்லிசீன் உள தூய்மையாக அல்லாஹ்வை அழைத்தார்கள். ஆனால் கடலில் இருந்து அவர்கள் கரைக்கு வந்த பிறகு அல்லாஹ்வை மறந்துவிட்டு சிலை கட்ட கையெல்லாம் பெரும் துரோகிலான இப்படி செய்வான். படுபாவி, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அல்லாஹ் அவனை காப்பாத்திருக்கான். போய் ஒரு தலைவலிக்கான சிலையில போய் கேட்ப, நீ துரோகி இல்லையாங்கிறான். எத்தனை தப்புகள் செய்தாலும் துரோகம் செய்யாட்டான். நம் சொல்லை கேட்காவிட்டாலும் துரோகி இல்லை, ஓகே. இவன் எல்லா சொல்லை கேட்கா துரோகி. துரோகத்தை இஸ்லாம் ஏற்காது. அதுபோன்ற துரோக செயல் இணை வைத்தல் என்பது எந்த கொள்கையை நபிகள் பெருமானார் உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ அந்த கொள்கையை நபிகள் பெருமானார் பேரிலேயே குழியோடு புதைக்கக்கூடிய படுபாத செயல் போனதுல இருக்கு. சினிமா பாடல இருக்க பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அது என்ன இஸ்லாமா? இஸ்லாம்னு சொல்லி அவன் சொல்றான், செய்யறான். நீ மோல்த இஸ்லாம்னு சொல்ற, இஸ்லாத்துல உள்ளதுங்கிற. யா நபி ஸல்லல்லாஹு கேளுங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, பாவத்தை மன்னிக்க கூடியவரே. இதுல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இவங்க இஷ்டத்துக்கு இவங்க அர்த்தம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மோலுது என்ன சொல்லுவாங்க? மோலுது அந்த அர்த்தமெல்லாம் கிடையாது, இவங்களா சொல்றான் அப்படிப்பாங்கல்ல. தேங்கை ஷரஃபுத்தீன் மன்பைன்னு ஒரு ஆலிம் சார் இருக்காரு. நான் லால்பேட்டையில் நான் ஆன சின்ன பையனா ஒரு பெரிய ஆளு. அவர் ஒரு கவிஞர். அவர் மோலுது சுபான மோலுத மொழிபெயர்த்திருக்காரு. நாம மொழிபெயர்த்தா என்ன சொல்லுவாங்க? இவன் இஷ்டத்துக்கு போய் சொல்றாங்க, அப்படிலாம் மோலுத இல்லம்பா. அவர் எழுதியிருக்கார் பாருங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, இழிவை ஊட்டும் சிறுபிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் என்றோ முகமதே எழுதியிருக்கார். இழிவை ஊட்டும் சிறுபிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் என்றோ, அழிவேற்படுத்தும் வன்பிழைகள் அனைத்தும் பொறுப்பது தாங்கள் என்றோ. கஃபிரு அன்னி துனூபி, எதுல யாரும் இஸ்லாமில் வருது? கஃபிரு அன்னி துனூபி வாஃபுலி அன் செய்யாத். அவர் சொன்ன அர்த்தத்தை நான் வாசி காட்டுறேன். என்னில் நிகழும் பெரிய பிழைகள். ஒவ்வொரு ஆளும் இப்படி சொல்லணும் மாமா. இந்த மோது வர அப்படி சொல்றான், என்னில் நிகழும் பெரும்பிழைகள் யாவையும் மன்னி தருள்வீரே. யாரு? ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அவர் இவரெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. தருள்வீரே, சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொறுத்தருள்வீரே. இப்படி உச்சகட்ட டைரக்ட், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் பாவ மன்னிப்பு தேடாதீர்கள் என்று 23 ஆண்டு காலங்கள் கத்தி கதறி உயிர் நீத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார் என்று கர்ஜித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் தூங்கும் பொழுது இரவில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று 100 முறை கேட்கிறேன் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு அழகான முன்மாதிரியை தப்பான முன்மாதிரியாக பார்க்கிறான், மோசமான முன்மாதிரியாக பார்க்கிறான். அவ்வளவு மோசமான அடிகள். மின் ஹைபத்தில் மௌலிதிக் சிராகதா கசீர கல்பின் ஃபீ துஹூலி வஹார். கேட்கறதுக்கு அழகாக இருக்கும், கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருந்தா அனுமதி கிடையாது. ஒரு சாராயம் குடிக்க நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஓகேயா? ஹலாலான்னு பார்க்க வேண்டாமா? ஹலாலா ஹராமா என்று பார்க்கும் இஸ்லாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்? நிறைய அடிகள் இருக்கு. வஹர்ரத்தில் அஸ்ராம மின் அஜ்லிஹி, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காரணத்தினால் சிலைகள் எல்லாம் குப்புற வீழ்ந்தன்னு பொய்ய விடுறான். இப்படி நிறைய விஷயம் இருக்கு இதுல. மண்டா வஜ்ஹக யஸாத், யார விசாரம் அலைக்கும் முகம்மதே, உங்கள் திருமுகத்தை பார்த்து விட்டால் அவன் சீதேவி ஆகி விடுவான். சென்டிமெண்ட் இருக்கான்னு அர்த்தம். சென்டிமெண்ட் இருக்கானா? ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தா சீதேவி ஆக முடியுமா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால்தான் சீதேவி ஆக முடியும். நபி சொல்ல கேட்டா சீதேவி ஆகலாம், ரசூலுல்லாஹ் பார்த்தா சீதேவி ஆக முடியாது. ஏன்? அபூஜஹல் பார்க்கலையா ரசூலுல்லாஹ்வை? 1000 முறை பார்த்திருக்கான். 1 நம்பர் மூதேவி ஆகும். லாஜிக்கலாவே தப்பு, நடைமுறை சாத்தியமற்றது, முட்டாள்தனமானது, பயங்கரமா இணை வைக்கக்கூடியது. தவறு செய்து விட்டவர்களே தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். மின் ஹல்லல் ஹரமி, ஹரம் ஷரீஃபில் அடங்கி இருக்கக்கூடிய முகமது போய் பாவ மன்னிப்பு தேடு. அட படுபாவி, நபிகளாருடைய பெற்றோர்களுக்கு நரகம் ஏன் சொல்? ஆலிம் சாகர் சொல்லட்டும். அபீவ அபூக்க ஃபின்னார் நாங்க சொல்லலாம், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் நாங்க சொல்ல ஒரு சாபிட்ட. ஏன்? இணை வைத்ததால். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நரகம். ஏன்? இணை வைத்ததால். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் நரகம், இணை வைத்ததால். இப்ராஹிம் நபி அத்தா நரகம், இணை வைத்ததால். அல்லாஹ்வுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய துரோகம். நபியின் பிள்ளையாக இருந்தாலும் விட மாட்டேங்கிறான். எனக்கு இணை வச்சுட்டா நபி பிள்ளையாவது பொண்டாட்டியாவது ஆக்கலாம். அந்த பெண்களுக்கும் சொர்க்க வேண்டுமா? நபி சொல்லை கேள். எத்தனை விஷயங்கள், எத்தனை திக்ர்கள், எத்தனை ஸலவாத் இருக்கு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன் ஓதிய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த இடத்துல சொல்ல குழந்தைக்கு வளர்க்கிற மாதிரி வளர்க்குறாங்க. அலிஃப் லாம் மீம், இது ஒரு எழுத்து அல்ல. அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம்னு சொன்னா 30 நன்மை. நன்மையும் ஓதுவன நன்மையும் கிடையாது, பாவமும் கூட. அதனால் அன்பிற்குரியவர்களே, எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நாளைக்கு இவங்க மோது கூடாது, நம்ம மோது ஓதுவோம், எதுக்கு நாசமா போறீங்க? தௌஹீத் ஜமாத்துக்கு வர வேண்டாம், சுன்னத் ஜமாத்தில் இருங்க, சுன்னத்தை செய்யுங்கள். அதான் நாங்கள் சொல்றோம். சுன்னத் ஜமாத்தில் இருந்துக்குங்க, தௌஹீத் ஜமாத்துக்கெல்லாம் வர வேண்டாம். தௌஹீத் ஜமாத்துக்கு வந்தால் சொர்க்கம் நாங்கள் சொல்லலை. தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் இணை வைத்தால் நரகம், சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் நபி வழி நடந்தால் சொர்க்கம். இதுதான் பேசிக். அப்புறம் தௌஹீத் ஜமாத்து ஒரே ஒரு மேட்டர் தான். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நபி வழியை சொல்ல முடிகிறது, அந்த ஒரு கான்செப்ட் தான். 1000 குறை இருக்கலாம், நபி வழியை சொல்ல முடியுது. நான் மட்டும் போய் நின்னா போலீஸ்காரன் என்ன செய்வான்? போட விட்டு போடான் போடுறான் அப்படின்னு அடிச்சு விட்டுருவான். ஒரு 100 பேர் போய் நின்று, ஒரு நிர்வாகம் போய் நின்று கேட்டா, என்ன பாய் என்ன விஷயம், மீட்டிங் போடுங்க பாய். என் பின்னால ஒரு 100-200 பேர் வந்து அனுமதி இடம் தருவான். நபி வழியை சொல்ல முடிவதற்காகத்தான் தௌஹீத் ஜமாத்து. சுன்னத் ஜமாத் எல்லாமே நபி வழி நடந்து விட்டால் தௌஹீத் ஜமாத்தை தேவையில்லை, கலைச்சிடலாம். எல்லாம் நபி வழி நடந்தா, எல்லாரும் குர்ஆனை ஏற்றுக்கொண்டால். அதனால தௌஹீத் ஜமாத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை, நபி வழியை வளர்க்க வேண்டும். குர்ஆனை வளர்க்க 7வது கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மேலோங்க செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய சொல்லும் அவன் தூதருடைய சொல்லும் தான் முஸ்லிம்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. அதுபோன்ற எல்லா நல்ல நோக்கங்களை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்லி நாமும் திருந்தி பிறரையும் திருத்துவதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.